வணக்கம். நவரஸ் நாயகன் கார்த்திக் ஒரு காலத்தில் வந்து தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த நடிகர்களில் வந்து கார்த்திக் ஒருவர். கடந்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்திக் தலைமையிலான கட்சி வந்து போட்டியிட்டது. நாடாளு மக்கள் கட்சி உருவாக்கினார். அதுக்கு பிறகு ஒரு கட்சி உருவாக்கினார். சரணாலயம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வந்தார். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவையிலும் ஈடுபட்டு வந்தார். பட் என்ன எதிர்பார்த்த அளவுக்கு அரசியல் அவரால் ஜொலிக்க முடியலைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாரு, பார்வையாளர்கள் இருந்தார். இப்படி பல்வேறு வடிவங்களை பற்றி இந்த நடிகர் கார்த்திக் வந்து சில காலமாக வந்து இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசியலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு. அவரிடம் தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. நீங்கள் சீசன் பறவை மாதிரி ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்தில் வரீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு கார்த்திக் கொஞ்சம் ஆவேசமாகவே பதிலளிச்சாருன்னு சொல்லிக்கலாம். என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா வந்து, இன்னும் வந்து சீசன் பறவையை நீங்கள் சொல்கிறீங்க, தவறு. நான் வந்து எந்த ஒரு உதவியும் வந்து யாரையும் எதிர்பார்த்து செய்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கொரோனா காலத்திலும் சரி, வெள்ளம் வந்த காலத்திலும் சரி, யாருக்கும் சத்தம் இல்லாமல் உதவி செய்த நடிகர் தான் இந்த கார்த்திக். இதை வந்து நான் வெளிப்படையாக வந்து விளம்பரப்படுத்தி நான் செய்யலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் நீங்கள் விளம்பரப்படுத்தலை அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொன்னார், விளம்பரப்படுத்த எனக்கு தோணலை. ஏன்னா பொது சேவை, அரசியல் வேறு, சேவை வேறு என்பது தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். அந்த அடிப்படையில் வந்து சேவையை வந்து நான் வெளியே சொல்ல விரும்பலை அப்படின்னு ஒரு பதிலை, சூப்பரான ஒரு பதிலை வந்து சொன்னார். இதை பற்றி நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் உங்கள் எனக்காரன். நன்றி.